ராஜி சொன்னதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்த முத்துவேலும் சக்திவேல் கிட்ட நடந்ததை சொல்ல, சக்திவேல் இதுதான் காரணம்னு சொல்லிட்டு மறுபடியுமே ராஜியை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுவும் அவளுக்கெல்லாம் நம்மளோட குடும்பத்தை பற்றி கவலையே கிடையாதுன்னா, நீங்கள் எதுக்காக நான் தேவையில்லாமல் அவகிட்ட போயிட்டு கெஞ்சிக்கிட்டு போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னல, அவளை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் ஒரு ஆளுங்களே கிடையாது. அவள் முழுக்க முழுக்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவளாவே ஆகிட்டா. அதனால நம்ம குடும்பத்தோட அவமானம் பற்றிலாம் அவன் நினச்சி கூட பார்க்க மாட்டானா. அதனால இதுக்கப்புறமாவும் நீங்கள் உங்கள் பொண்ணு அது இதுன்னு சொல்லிட்டு அவ கூட போகிறேன், அவளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவமானப்பட்டுட்டு வந்து நிற்காதீங்க. ஏன்னா என்னால் உங்களை அந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்க கூட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராஜி இங்கே வந்துடக்கூடாதுன்ற விஷயத்த வச்சு முத்துவேலோட மனசை மாத்திர மாத்திர தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வடிவுக்கோ ராஜி பேசினதில் கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சரியான குடும்பம் அமைஞ்சிருச்சுன்னு சந்தோஷத்தில் தான் இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் பாண்டியன் ராஜி என்னதான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாலும் இதனால கண்டிப்பாக முத்துவேலும் அவங்களோட ஒய்ஃபும் வருத்தப்படதான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பொண்ணு நம்ம கூப்பிட்ட உடனே வந்துட்டாலே, ஆனால் அவங்க பொண்ணை அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறமா போகவே இல்லைல்ல. அதனால கொஞ்சம் அவங்க இந்த விஷயத்தில் வருத்தப்பட தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அரசி இப்படி இருக்கிறதுனால தானே அவங்க அந்த மாதிரி நினைப்போட யோசிப்பாங்க. பேசாமல் நம்ம அரசிக்கு வேறு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுத்துடலாமான்னு கோமதி கிட்ட கேட்க, கோமதியும் ஏங்க ஏற்கனவே இவ எந்த நிலைமையில அந்த வீட்டுக்கு போனா எப்படி அவளோட கல்யாணம் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கே தெரியும். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எவனாவது ஒருத்தன் இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா கண்டிப்பா அந்த விஷயத்த சொல்லி காட்டி இவளை கஷ்டப்படுத்த மாட்டான்னு என்ன நிச்சயம். அதனால நம்ம இப்போதைக்கு அரசியோட கல்யாணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்காதாங்க நல்லது. ஏன்னா நம்ம பொண்ணுக்கு சரியான மாப்பிள்ளை அவ்வளோ சீக்கிரம் கிடைப்பாங்கன்னு எனக்கு தோணவே இல்லைன்னு சொல்ல, பாண்டியனும் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம பார்க்குற மாதிரி பார்த்தா எந்த மாப்பிள்ளனாலும் அரசியை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ மட்டும் சொல்லு, அவளுக்கு இப்போ கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமா வேண்டாமா அதை மட்டும் எனக்கு சொன்னால் போதும்னு சொல்ல, கோமதியும் எனக்கும் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசை தான் யோசிச்சு பார்த்துட்டு, ஏங்க பேசாமல் சதீஷையே அரசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்ன? என்ன கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க? கல்யாணத்தப்போ நடந்த பிரச்சனையில் எந்த அளவுக்கு அவங்க கோபப்பட்டு போனாங்கன்றத மறந்துட்டியா? இப்போ நம்ம அவங்க கிட்ட போய் கேட்டாலும் அவங்க கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. கோமதி அதுக்கு முதல்ல கேட்டு பார்ப்போம், ஒத்துக்கலனா நடந்ததை சொல்லுவோம், கண்டிப்பா அவங்க ஒத்துப்பாங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு தான் நம்மளோட குடும்ப கஷ்டத்தை சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்ம சொந்தக்காரங்க கூடிய சீக்கிரமாவே நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்கங்க, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க மட்டும் ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நம்ம இப்பவே போய் பேசிட்டு வந்துடலான்னு சொல்ல, அதுக்கு பாண்டியனும் சரி நீ முடிவெடுத்துட்ட, போய் கேட்கலனா என்னையும் சும்மா விட மாட்டேன், சரி வா போய் கேட்டுட்டு வந்துடுவோன்னு கோமதி அவங்க கூட்டிட்டு உமையாலோட வீட்டுக்கு போக, ஆனால் வாசல்ல பாண்டியன் வந்து நின்னதை பார்த்த உடனேயே உமையால் முகத்தை சொல்லிச்சுக்கிட்டு உள்ளே போக, ஆனால் சதீஷ் தான் வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே உட்கார வச்சு தண்ணி எல்லாம் கொடுக்க, இதை பார்த்த கோமதியும் பாருங்கங்க இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமாவும் மாப்பிள்ளை நமக்கு எவ்வளோ உரிமையாக எவ்வளோ மரியாதையாக நம்மளை நடத்துகிறாங்க, இதுலேருந்தே தெரியல இன்னுமே அவங்களுக்கு நம்ம குடும்பத்தோட உறவு தேவைப்படுதுங்கன்னு சொல்ல, பாண்டியனும் முதல்ல வந்த விஷயத்த பேசு, அதுக்கப்புறமா அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பார்க்கலான்னு சொல்ல, அப்போ உமையால் சோஃபாவில் உட்காந்துருக்கத பார்த்த கோமதியும் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயம் பேச வரீங்க? எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்களுக்கு இப்போதான் நேரம் கிடச்சிச்சா என்ன? நடந்த விஷயத்தால நாங்கள் இந்த ஊரில் இவ்வளோ அவமானத்தை சந்திச்சோம் தெரியுமா? என் பையனோட கல்யாணம் இப்படி நின்று போயிருக்கு, அவன் நீங்கள் இப்படி கஷ்டப்படுத்தியிருக்கீங்க, அது எல்லாத்தையும் நான் அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவன் மட்டும் நினைக்காதீங்கன்னு சொல்ல, சதீஷ் உடனே அம்மா ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க, சொல்லுங்க என்ன விஷயமா வந்தீங்க, ஏதாவது பிரச்சனையா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? உமையால் உடனே என்ன அப்படியே ஒளிவு மறைவாக கேட்கறதுக்கு பதிலாக டைரக்டாக அரசி நல்லா இருக்காளான்னு கேட்க வேண்டியது தானே? இன்னும் இவன் அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் அரசியை மறக்காம தான் இருக்கான். இதை பார்த்த பாண்டியனும் மனசுக்குள்ள அப்போது நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிக்க, அதே மாதிரி சைகை மூலியமாக கோமதிக்கு உணர்த்த, கோமதி உடனே அந்த விஷயமாக தான் பேச வந்தோம், அரசி இப்போ நல்லாவே இல்லைப்பா, அவளோட வாழ்க்கை ரொம்பவே மோசமாக இருக்குது, அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இதை கேட்ட சதீஷ் ரொம்பவே பதட்டத்தோட என்னாச்சு அரசிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க, உமையாலும் என் பையனை வேண்டான்னு அடுத்தவன் கூட போனால, அவளுக்கெல்லாம் இது வேணும் இன்னும் வேணும், அவள் இன்னுமே அனுபவிச்சாகணும்னு சொல்ல, இதில் கோமதி அரசி மேலே எந்த தப்பும் இல்லை, நான் சொல்ல வர்றதை முழுசாக கேளுங்களேன்னு சொல்ல,
ஆனால் உமையால் காது கொடுத்து கோமதி பேச வரத கேட்குற மாதிரியே தெரியல. ஆனால் சதீஷ் தான் அவங்கள அமைதிப்படுத்திட்டு என்ன விஷயன்றத சொல்லுங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறமா தான் பாண்டியனும் கோமதியும் உண்மையாகவே அரசியோட கல்யாணம் எந்த நிலைமையில நடந்துச்சு, ஏன் அது கல்யாணமே கிடையாது, அரசி தன்னோட குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டு அவளோட வாழ்க்கையை இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சதீஷ் ஒரு பக்கம் ஷாக்காக, உமையாலும் அதை விட அதிகமான அதிர்ச்சியில தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கோமதி, அதனால தான் எங்கள் பொண்ணை நாங்கள் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போது அவளோட வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் நாங்கள் அந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தோன்னு சொல்ல, உமையால் உடனே, சரி நீங்கள் சொன்ன விஷயம்லாம் எனக்கு புரியுது. இப்போ அவளோட வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்காக எதுக்காக இங்கே வரணும்? டேய், இவங்க ஏதோ உள்நோக்கத்தோடு தான் இங்கே வந்திருக்காங்க, நீ எதுக்கும் மசிஞ்சிராத. உடனே சதீஷ், இல்லை அரசி, ஏற்கனவே நான் ஒருத்தனை காதலிச்சேன், அவனை எனக்கு இப்போ சுத்தமாகவே பிடிக்கல, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு முன்னாடியே சொல்லிட்டா. ஆனால் என்ன, கல்யாணத்தன்னைக்கு நடந்த குழப்பத்திலையும் உங்களை அவமானப்படுத்தின விஷயத்துலையும் நான் கொஞ்சம் வேற எதை பற்றி யோசிக்காமல் அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லாமல் வந்துட்டேன். ஆனால் இப்போது நடந்தது இவங்க சொல்லும்போது தான் உண்மையாகவே அரசியோட வாழ்க்கையில் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான்றது எனக்கு புரிய வந்திருக்கு. அதனால அத்தை, மாமா, நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதை கேட்குறதுக்காக தானே நீங்கள் இவ்வளோ தயக்கத்தோடு எங்ககிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எந்த தயக்கமும் பட வேண்டாம், எந்த சங்கோஜமும் பட வேண்டாம். நான் கண்டிப்பாக அரசியை கல்யாணம் பண்ணிப்பேன். எங்கள் அம்மாவும் அதுக்கு சம்மதம் தெரிவிப்பாங்க. உமையால் உடனே, அதானே பார்த்தேன், காரணம் இல்லாமல் இவங்க யாரும் நம்ம வீடு தேடி வரமாட்டாங்களே, மறுபடியும் என்ன என் குடும்பத்துக்கும் என் பையனையும் அசிங்கப்படுத்துறதுக்காக வந்திருக்கீங்களா? ஏற்கனவே நாங்கள் பட்ட அவமானம் போதாதுன்னு கூட ஒரு அவமானத்தை சேர்த்து கொடுக்க வந்திருக்கீங்களோ? எப்படி இருந்தாலும் அவளே அவளுக்கு தாலி கட்டிக்கிட்டாலும் என் பையனை இப்போது அவள் கழுத்தில் தாலி கட்ட விட்டா அது அவனுக்கு 2ஆம் தாரம் மாதிரி தான். அதனால எக்காரணத்து கொண்டும் இந்த கல்யாணத்துக்கு என்னோட சம்மதம் மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. டேய், நீ மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதுக்கப்புறமா நீ என் பையனே கிடையாதுன்னு சொல்லிடுவேன்னு கோபத்தோட உள்ளே போக, இதை பார்த்துட்டு பாண்டியனும் கோமதியும் சோகத்தோட தலகுனிய, ஆனால் சதீஷோ, நீங்கள் எதுக்கோ கவலைப்படாதீங்க, அம்மா என் மேலே இருக்க பாசத்தால் தான் இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாங்க. ஆனால் நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன், இன்னும் எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்கன்னு சொல்ல, பாண்டியனும், இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உமையாளுக்கு விருப்பம் இல்லாமல் என் அக்காவுக்கு விருப்பம் இல்லாமல் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. சதீஷும், கண்டிப்பாக என் அம்மாவோட விருப்பத்தோட நான் அரசியை ஜாம்னு இந்த ஊரறிய கல்யாணம் பண்ணி அவளை வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக வச்சுப்பண்ணு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். நீங்கள் தயக்கமே இல்லாமல் இங்கேருந்து கிளம்பி போகலாம். கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாமே கூடிய சீக்கிரம் தீர்ந்துருமாமான்னு உரிமையோடு சொல்லி அவங்கக்கிட்ட வாக்கு கொடுத்து அங்கேருந்து அனுப்ப, கோமதியும் இதை கேட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியோடு வீடு திரும்புகிறாங்க. ஸோ கைஸ், உமையாளோட மனசை மாற்றி சதீஷ் கூடிய சீக்கிரம் அரசியோட கழுத்தில் தாலி கட்டி அவங்களோட வாழ்க்கையை சரிப்படுத்தணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ இந்த விஷயம் குமாருக்கு தெரிஞ்சா அடுத்து அவங்க அரசியோட வாழ்க்கைக்காகவும் அதே சமயம் பாண்டியனோட குடும்பத்துக்காகவும் வேற ஏதாவது ஒரு பிளானை போட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக வேற ஏதாவது பண்ண வாய்ப்புகள் இருக்கா? அப்படி பண்ணாங்கன்னா பாண்டியனோட குடும்பம் எந்த மாதிரியான பதிலடியை குமாருக்கு கொடுக்கணும், அதே சமயம் சக்திவேலுக்கும் கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.